ஓம் சாந்தி. கிரியேட்டிங் மிராக்கிள்ஸ் இன் லைஃப். வாழ்க்கையில் அதிசயத்தை உருவாக்குவதற்கு நேற்றைய தொடர்ச்சியாக இன்று, அதுபோல் வாழ்க்கையில் அதிசயத்தை உருவாக்குவதற்கு முதல் யுக்தியானது அக்செப்டன்ஸ், அதாவது ஏற்றுக்கொள்ளுதல். இரண்டாவது யுக்தியானது பேலன்ஸ், அதாவது சமநிலை. பொதுவாக மனிதர்களுடைய மனம் பார்த்தீங்கன்னா கடிகாரத்தில் இருக்கக்கூடிய பெண்டலம் மாதிரி. பெண்டலம் எது போல இருக்கு? ஒன்று இடது பக்கம் செல்கின்றது, அதன் பின் வலது பக்கம் வருகின்றது, மீண்டும் வலது பக்கத்திலிருந்து இடது பக்கத்திற்கு செல்கின்றது. அதே மாதிரி மனமானது எது போன்று இருக்கின்றது? ஒன்று அதிகப்படியா பற்று வைக்கின்றது, அல்லது அதிகப்படியா விலகி நிற்கின்றது. இந்த மாதிரி இரு உச்ச நிலைக்கு செல்கின்றது. சில சமயம் குணவாளனாக, சில சமயம் விகாரம் நிறைந்தவராக. அதனால நம்முடைய வாழ்க்கையில ஒரு பேலன்ஸ் வருவதற்கு நாம் ஏதாவது செய்ய முடியுமா? நாம் தூங்கும் முறையில், உணவு சாப்பிடும் முறையில், பழக்கத்தில், உடற்பயிற்சியில், இது எல்லாத்துலேயும் ஒரு பேலன்ஸ் கொண்டு வர முடியுமா? சில பேர் பார்த்தீங்கன்னாக்கா அதிகப்படியாக உடற்பயிற்சி செய்வாங்க. அதுபோல் செய்து செய்து உடல் மெலிந்து ரொம்ப ஒல்லியாயிடுவாங்க. அல்லது டோட்டலாக உடற்பயிற்சி செய்யாமல் குண்டாயிடுவாங்க. ஒன்று அதிக அளவில் அல்லது ரொம்ப குறைந்த அளவில் செய்கிறாங்க. அதுபோல் இல்லாமல் வாழ்க்கையில் எந்த மாதிரி கொள்கைகள் நமக்குள்ளே கொண்டு வரணும் அப்படின்னா அந்த ஒரு பேலன்ஸ் இருக்கணும். நாம தான் அந்த சமநிலையை நிச்சயிக்க செய்யணும், ஃபிக்ஸ் பண்ணணும். லைக் எழுந்திருக்கிறது முதல். சில சமயம் பார்த்தீங்கன்னா சீக்கிரமாக எழுந்திருக்கிறாங்க, சில சமயம் பார்த்தீங்கன்னா லேட்டாக எழுந்திருப்பாங்க, சில சமயம் பார்த்தா அதிகமாக சாப்பிடுவாங்க, சில சமயம் பார்த்தீங்கன்னா சாப்பிடவே மாட்டாங்க. அது போல் இல்லாமல் ஒரு சமநிலை இருக்க வேண்டும். ஒரு பழமொழி கூட இருக்கு, ரோட்டில் நடக்கிறவங்களுக்கு அந்த ஒரு கைத்தட்டல் கிடையாது. ஆனால் அதே மனிதன் ஒரு கயிறு மீது நடக்கும்போது அந்த ஒரு கைத்தட்டல் கிடைக்கின்றது. காரணம் அந்த சமநிலை. அதுபோல் நமக்குள்ள சென்று சூட்சுமமாக எதிலெல்லாம் எனக்கு பேலன்ஸ் இல்லாமல் இருக்கு. உதாரணத்திற்கு சில பேர் பார்த்தீங்கன்னா வேலை செஞ்சுட்டே இருப்பாங்க, விடாமல் வேலை செஞ்சிட்ருப்பாங்க, அல்லது வேலையை டோட்டலாக விட்டுட்டு தூங்கிட்டே இருப்பாங்க. அது போல் இல்லாமல் நமக்குள்ள அந்த ஒரு சமநிலையை படிப்பினையாக எடுத்துக்கணும். இப்போ புத்தர் பார்த்தீங்கன்னா 6 வருட காலத்துக்கு ஒரேடியாக தபஸ் செய்தார். அதுபோல் செய்து செய்து உடல் மெலிந்து ஒல்லியாக பலகீனமாக ஆனார். அப்போ இது போல் புரிந்து கொண்டார், இந்த பாதை தவறானது. அதே புத்தர் 6 வருடத்திற்கு முன்னாடி சுகபோகியா இருந்து வாழ்ந்தவர். அந்த பாதையும் தவறு அப்படின்னு புரிஞ்சுக்கிட்டாரு. அப்போ இந்த 2 பாதை தவறு என்றால் அவருக்குள்ள ஒரு சங்கல்பம் வந்தது, அதாவது சமநிலையா இருக்கணும்னு. அதே மாதிரி எப்படி தூங்குவது, சாப்பிடுவது, இதிலெல்லாம் சமநிலை இருக்கின்றதோ அதே போல உறவு முறைகள்லையும் அந்த ஒரு பேலன்ஸ் இருக்கணும். சில பேர் பார்த்தீங்கன்னா ஃபோன் கால் பண்ணி பேசிகிட்டே இருப்பாங்க, சில பேர் மெசேஜ் செஞ்சுட்டே இருப்பாங்க. ஆனால் சில சமயத்தில் டோட்டலாக பேச மாட்டாங்க, டோட்டலாக மெசேஜ் செய்ய மாட்டாங்க. ஆனால் உறவுகளுக்கு இடையில் இந்த ஒரு பேலன்ஸ் இருக்கணும். எந்த அளவுக்கு அன்புமயமாக இருக்காங்களோ அந்த அளவுக்கு விடுபட்டு இருக்கணும். சில பேர் ரொம்ப புகழ் வாய்ந்தவர்களா இருப்பாங்க, அவங்க கிட்ட ரொம்ப நெருக்கத்துல போகக்கூடாது. ஏன்னா ரொம்ப நெருங்கி பழகினோம் அப்படின்னாக்கா
அவங்க கிட்ட இருக்கக்கூடிய குறைகள்லாம் நம்ம கண்டுபிடிப்போம். அதன் பிறகு இவங்களே இது போல இருக்காங்க அப்படின்னு நினைப்போம். ஸோ அதனால் யாராவது ஒரு நல்ல பேச்சாளராக இருக்காங்க, நல்ல புகழ் வாய்ந்தவர்களாக இருக்கிறாங்க அப்படின்னா அவங்கக்கிட்டே அந்த ஒரு பேலன்ஸ், அந்த ஒரு டிஸ்டன்ஸ் நம்ம மெயின்டைன் பண்ணணும். அதே போல் சில பேர் பேசிகிட்டே இருப்பாங்க அல்லது டோட்டலாக பேசாமல் நிறுத்திடுவாங்க. அந்த மாதிரி இல்லாமல் எல்லா விஷயத்துலையும் அந்த ஒரு சமநிலையை நாம் படிப்பினையாக எடுத்துக்கொள்ள வேண்டும். மெடிக்கல் டேர்மில் சைக்காலஜிக்கல் டிஸ்டன்ஸ் அப்படின்னு ஒரு வார்த்தை இருக்குது. பார்த்தீங்கன்னா ஹஸ்பண்ட் அண்ட் ஒய்ஃப் ரிலேஷன்ஷிப்பில் ஒரு பேலன்ஸ் இருக்கணும். எந்த அளவுக்கு மரியாதையோ அந்த அளவுக்கு அன்பு இருக்கணும் இருவருக்குள்ள. வெறும் அன்பு மட்டும் இருக்கக்கூடாது, கூடவே மரியாதையும் இருக்கணும். ஸோ இதை தான் ஒரு பேலன்ஸ் சொல்லுவாங்க மெடிக்கல் டேர்மில். எல்லா மனிதர்களுக்குள்ளேயும் ஒரு இடைவெளி தேவைப்படுகின்றது. அவர்களுடைய சிந்தனைக்கு, விடக்கூடிய மூச்சுக்கு ஒவ்வொரு மனிதனும் வேறுபட்டவர்களாக இருக்கிறாங்க. ஸோ எல்லாருக்குள்ளேயும் அந்த ஒரு தனிமை தேவைப்படுகின்றது. ஸோ உறவு முறைகள்லையும் நம்ம ரொம்ப நெருங்கி பழகாமல் ஒரு பேலன்ஸ் நம்ம மெயின்டைன் பண்ணணும். மூன்றாவது யுக்தியானது கிரியேட்டிவிட்டி, அந்த படைக்கக்கூடிய ஆற்றல். ஒரே மாதிரியான வாழ்க்கை காலை முதல் இரவு வரைக்கும் நம்மளுடைய ஷெட்யூல் இருந்தது அப்படின்னாக்கா அது ரொம்ப போர் அடிக்கும். ஸோ அதனால் ஒவ்வொரு விஷயத்தையும் வித்தியாசமாக செய்யணும். ஒரு முறை நான் ரயில்வே ஸ்டேஷனில் ஒரு லிம்கா வைக்கக்கூடிய பையனை பார்த்தேன். அவங்க தான் செய்யக்கூடிய காரியத்தில், அந்த வியாபாரத்தில் அவ்வளோ என்ஜாய் பண்ணி செஞ்சாங்க. ஒவ்வொரு முறையும் அவருடைய விற்பனை சமயத்தில் வெவ்வேறு மாதிரி அவர் ட்ரை பண்ணார். அதுபோல் வாழ்க்கையில் ஒரு புதுமைத்தன்மையை கொண்டு வரணும். இல்லாட்டினா வாழ்க்கை ரொம்ப காமன் பிளேஸாக ஆகிடும். ஸோ காலையில் எழுந்திருக்கும் போதே ஒரு புதிய எண்ணங்கள் மூலமாக எழுந்திருக்கணும். புதிய திட்டங்களை உருவாக்கணும். புதிய சிந்தனைகள் இருக்கணும். ஒரு முறை எங்கள் ஹாஸ்பிட்டலில் சிலர் இது போல் வருவாங்க. ஜஸ்ட் பேஷண்ட்டுக்கு ஒரு மலரை கொடுத்துட்டு குஷியாக போவாங்க. அவங்க அந்த காரியத்தை என்ஜாய் பண்ணுறாங்க. இது ஒரு புதுமைத்தன்மை. ஒரே மாதிரி இல்லாமல் அவங்களுடைய வாழ்க்கையில் ஒரு புதிய விஷயத்தை செய்கிறாங்க. குழந்தைகள் பார்த்திங்கன்னா நிறைய கேள்விகள் கேட்பாங்க. ஏதாவது புதுசாக கேட்டுகிட்டே இருப்பாங்க. அதே போல் நம்முடைய எண்ணங்கள், உணர்வுகள், உணர்ச்சிகள் எல்லாமே புதுசாக இருக்கணும். நிறைய புதிய விஷயங்களை படிக்கணும், கேட்கணும், பேசணும். ஒரு ஆத்தர் D.H. லாரன்ஸ் என்பவர் இருந்தார். அவரை ஒரு குழந்தை இது போல் கேட்டுதான், இந்த இலைகள்லாம் ஏன் பச்சையாக இருக்கு? அப்போ அவர் சோதனை செய்கிறாரு, என்ன பதில் இந்த குழந்தைக்கு கொடுக்கலாம்? அஃப்கோர்ஸ் அது குளோரோஃபில் அப்படின்னு சொன்னாலும் அது திருப்பியும் அந்த குழந்தை இது போல் கேட்கலாம், அந்த குளோரோஃபில் ஏன் பச்சைன்னு கேட்கலாம். அதனால அவர் என்ன சொன்னார்னா, எனக்கு எப்போ தெரிய வருதோ அப்போ நான் உனக்கு தெரிவிக்கிறேன் அப்படின்ற பதிலை கொடுத்துருக்காரு. ஸோ அந்த மாதிரி நமக்குள்ள தெரிந்து கொள்ள வேண்டும் என்ற ஆசை இருக்க வேண்டும், செய்ய வேண்டும் என்ற அது போல் ஆசை இருக்க வேண்டும். அதனால் நம்ம கேட்கும் போதும் சரி, பேசும் போதும் சரி, எழுதும் போதும் சரி, ஒரு புதுமைத்தன்மை இருக்கணும். நம்முடைய பயணமே இருந்தாலும் அதுலேயும் ஒரு புதுமை இருக்கணும். ஸோ எந்த மாதிரி புதுமையெல்லாம் நான் கொண்டு வரலாம்? அது ஆஃபீஸாக இருக்கலாம், அல்லது குழந்தைகளோட பழகக்கூடிய விதமாக இருக்கலாம். ஆனால் புது புது விஷயங்களை, ஏதோ ஒரு விஷயம் புதுசாக நம்ம செஞ்சுட்டே இருக்கணும். ஆனால் ஒரே மாதிரி வாழ்க்கையில் செஞ்சிட்டு இருந்தோம்னா நமக்கு களைப்பு ஏற்படும். நான்காவது யுக்தியானது டிஜிட்டல் டிடாக்ஸ், டிஜிட்டல் நஞ்சு. இப்போ பார்த்தீங்கன்னா மதுபனில் ரிட்ரீட் ப்ரோக்ராம் ஒரு முறை நடந்தது.
மைண்ட், பாடி அண்ட் மெடிசன். அந்த தலைப்பில் நடந்தது. நிறைய டாக்டர்ஸ் வந்திருந்தாங்க. அதில் ஒரு லேடி டாக்டர் ப்ரோக்ராம் ஆரம்பம் ஆகுவதற்கு முன்பே, மதுபன் வந்து சேரும் முன்பே அவங்களுடைய மொபைல் ஃபோனை தொலைச்சிடுறாங்க. ஆனால் ப்ரோக்ராம் முடிஞ்சு ஃபீட்பேக், அவங்களுடைய அனுபவங்களை கேட்கும் போது அந்த லேடி டாக்டர் ரொம்ப அழகாக சொன்னாங்க, நான் வந்து கடவுளுக்கு நன்றி சொல்கின்றேன் என்னுடைய மொபைல் தொலைந்ததற்காக. கண்டிப்பாக மொபைல் வந்து பயனுள்ளது தான், ஆனால் அது ஒருபோதும் நம் மனதின் அமைதியை தொலைக்கக்கூடாது. ஸோ அதனால் தனிமையில் அமருங்க, சாந்தமாக இருங்க, உங்களுடன் உரையாடல் செய்யுங்க. நியூராலஜிக்கலில் ஒரு ட்ரீட்மெண்ட் இருந்தது. அப்போது ஒரு பேஷண்ட் வந்தாங்க. அவங்களுக்கு எந்த மாதிரி அடிக்ஷன் இருந்தது அப்படின்னா டெக்ஸ்டிங் அடிக்ஷன். அதாவது செல்ஃபோனில் அவங்க டெக்ஸ்ட்டை டைப் பண்ணிகிட்டே இருப்பாங்களாம். ஒரு நாளைக்கு 6 மணி நேரம்லேருந்து 8 மணி நேரம் வரைக்கும் டைப் பண்ணிகிட்டே இருப்பாங்களாம். அவங்களுடைய கைகள் டைப் பண்ணுறதை நிறுத்தவே நிறுத்தாதான். ஒரு வரி கேட்டாங்கன்னா இவங்க 10 வரி டைப் பண்ணுவாங்களாம், அனுப்புவாங்களாம். ஸோ அவங்களுக்கு வந்து அந்த பழக்கம் ஒரு அடிக்ஷனாக மாறிடுச்சு. ஸோ இந்த மாதிரி இல்லாமல் நம்ம வந்து அவ்வப்போது நமக்குள்ள அந்த ஒரு அமைதி இருக்கணும். அந்த பீரியட் ஆஃப் சைலன்ஸ் வந்து ரொம்ப முக்கியம். நமக்கு எப்படி டிஸ்கனெக்ட் ஆகணும் அப்படின்றதையும் தெரியணும், மேலும் எப்படி ரீகனெக்ட் ஆகணும் அப்படின்னு நம்ம புரிஞ்சுக்கணும். 5வது விஷயம் எக்ஸசைஸ், உடற்பயிற்சி. ஒரு சிம்பிள் உடற்பயிற்சி என்ன பண்ணும் அப்படின்னாக்கா, மூளையிலிருந்து ஒரு குஷியான ஹார்மோன்ஸை ரிலீஸ் பண்ணும். ஸோ அதனால் ஒரு நாளைக்கு நான் எந்த அளவுக்கு பயிற்சி செய்கிறேன், உடற்பயிற்சி செய்கிறேன், அதுக்காக எவ்வளவு சமயம் ஸ்பெண்ட் பண்ணுறேன். சிம்பிள் எக்ஸசைஸ் பார்த்தீங்கன்னா சிம்பிள் வாக்கிங் அப்படின்னு சொல்லலாம். ஒரு முறை ஒரு தந்தையும் பையனும் சண்டை போடுறாங்க. நைட்டு ஃபுல்லாக அவங்க 2 பேருக்குள்ள சண்டை நடக்குது. அப்போது ஒரு முடிவுக்கு வராங்க, யாராவது ஒருத்தர் வெளியேறணும்னு. அப்போது அவங்க அந்த பையன் சொல்கிறாங்க, நான் வெளியில் போகிறேன். ஆனால் அவங்க வெளியில் வந்த பிறகு தான் பார்க்குறாங்க அவங்கக்கிட்ட காசே இல்லை. அதனால் அவங்க நடக்க ஆரம்பிக்கிறாங்க. 1 கிலோமீட்டர், 2 கிலோமீட்டர், அப்படியே நடந்து 10 கிலோமீட்டர் நடக்கிறாங்க. அது போல் நடக்கும் போது அவங்களுக்குள்ள வந்து ஒரு ரியலைசேஷன் உண்டாகுது. தன்னுடைய தவறை உணர ஆரம்பிக்கிறாங்க. யார் மீது தவறு அப்படின்ற தெளிவான விஷயம் அவங்களுக்கு புலன்பட்டது. தன் மீதே தவறு இருக்கின்றது அப்படின்னு உணர்ந்து வீட்டுக்கு வந்தாங்களாம். ஸோ அது போல் ஒரு சிம்பிள் வாக்கிங்கில் ஒரு தெளிவு நமக்கு கிடைக்கின்றது. ஸோ அதனால் நம்ம வந்து வாழ்க்கையில் இந்த ஒரு எக்ஸசைஸ் என்பது கொண்டு வரணும், அதிசயம் ஏற்படுவதற்கு. அதே போல் எத்தனை பேர் வந்து காலையில் பொழுதில் வாக்கிங் போகிறீங்க அப்படின்னு கேட்குறாங்க. ஸோ இந்த மாதிரி வாக்கிங் போகும்போது நம்மளுடைய மைண்ட் வந்து ரீஃப்ரெஷ் ஆகுது. சுற்றிலும் இருக்கக்கூடிய இயற்கையை நீங்கள் பார்க்கலாம். காலை பொழுதில் எல்லாமே அழகாக இருக்குது. மரங்கள், மலர்கள், கடல், அலைகள், பாறைகள், இப்படி எல்லாத்தையும் பார்க்கும்போது நமக்குள்ள ஒரு புத்துணர்ச்சி ஏற்படும். ஸோ வாழ்க்கையில் அதிசயங்களை உருவாக்குவதற்காக 6வது விஷயம் ஃபர்கெட் அண்ட் ஃபர்கிவ், மறப்பது மற்றும் மன்னிப்பது. நம்ம எல்லாருக்குள்ளேயும் இந்த ஒரு சம்ஸ்காரம் இருக்கு. மற்றவர்கள் என்னை ஏமாற்றி விட்டார்கள், என்னை தவறாக புரிந்து கொண்டு விட்டார்கள். இந்த மாதிரி வெவ்வேறு மனிதர்கள் நம் மனதிற்குள்ள இருப்பாங்க. அவங்கள நமக்காக மன்னிக்க வேண்டும். மன்னிக்காமல் நமக்குள் அந்த ஒரு அமைதி ஏற்படாது. பழைய கணக்கை நம்ம தான் க்ளீன் பண்ணணும். ஒரு லேடி இருந்தாங்க. அவங்களுடைய சின்ன வயசில் ஒரு ஆண்
தவறாக நடந்துடுறாங்க. அப்போ அவங்கள அதை ரொம்ப பாதிக்குது. அதுக்கப்புறம் அவங்க டாக்டர் ஆகுறாங்க, சர்ஜனாக ஆகிடுறாங்க. ஒரு நாள் ஒரு பேஷண்ட் வராங்க ஸ்ட்ரெச்சரில். அவங்க பார்க்குறாங்க அதே மனிதன். அப்போ அவங்களுக்குள்ள ஒரு குழப்பம் ஏற்படுது. நேராக சர்ச்சுக்கு போகிறாங்க, ப்ரே பண்ணுறாங்க. ஜீசஸ்க்கு பதிலாக அவங்களுடைய உருவம் தெரியுது. அப்போ இது போல் சொல்கிறாங்க, மன்னித்து விடு, அந்த மனிதனை காப்பாற்றி விடு அப்படின்னு அவங்களுக்கு செய்தி கிடைக்குது. உடனே வராங்க, ஆப்ரேஷன் பண்ணுறாங்க. அதன் பின் அந்த மனிதன் பச்சாதாபப்படுறாரு. ஸோ அதுபோல் மன்னிப்பது என்பது ஒரு பெரிய விஷயமாக இருக்கின்றது. அதனால் எல்லாரும் மெல்லமாக கண்களை மூடி சைலன்ஸில் உட்காருங்க. பிரதர் ஒரு கமெண்ட்ரி கொடுக்குறாங்க. நான் என் மனம் என்ற கண்ணின் முன் என்னுள் அனைத்து வகையான மனிதர்களை பார்க்கின்றேன். யாரெல்லாம் என்னிடம் கொடுமையாக பேசினார்களோ, யாரெல்லாம் என்னை அவமானம் படுத்தினார்களோ, எனக்கு தேவையான சமயத்தில் உதவி செய்யாமல் இருந்தார்களோ, அவர்களை நான் பார்க்கின்றேன். அவர்களுக்காக என்னுள் எந்த ஒரு பாவனை இருக்கின்றது? கடவுள் கருணையானவர், இரக்கம் கொண்டவர். அவரைப் போலவே நான் இவர்களை மன்னிக்க வேண்டும். சிலருக்கு சில விகாரத்தின் பிரபாவத்தின் மூலமாக அதுபோல் நடந்து கொள்கின்றார்கள். அதனால் நான் நிபந்தனையற்று அவர்களை மன்னிக்கின்றேன். இதனை ஒவ்வொரு நாளும் 3 மாதத்திற்கு பயிற்சி செய்யுங்க. எல்லாரையுமே உங்கள் மனக்கண்ணின் முன் எமர்ஜ் செய்யுங்க. கடவுள் எப்படி என்னை மன்னிக்கின்றார்? என்னுடைய அதர்மமான விஷயங்களை அவர் எப்படி மன்னிக்கின்றார்? அதே போல இவர்களும் என்னுடைய நண்பர்கள்தான். இவங்க என்னை கொடுமைப்படுத்தும் போது என் மனம் உறுதியாக இருந்தது. அப்போது இவங்க நண்பன் தானே, அதனால் அனைவரையும் நான் மன்னிக்கின்றேன். இப்போ என் மனம் அமைதி நிறைந்து இருக்கின்றது. நான் அமைதி நிறைந்த ஆத்மா, சம்பூர்ணமாக தூய்மையாக இருக்கின்றேன். தூய்மையான அதிர்வலைகளை பரப்புகின்றேன். அனைவருக்காகவும் சுப விருப்பம், சுப பாவனை வைக்கின்றேன். நான் ஆனந்த கடலில் மிதக்கின்றேன். மெல்ல மெல்லமாக கண்களை திறங்கள். ஸோ ஒவ்வொரு நாளும் இந்த ஒரு பயிற்சி செய்யுங்க. உங்கள் மனக்கண்ணின் முன் இவர்களை எமர்ஜ் செய்யுங்கள், மன்னித்து விடுங்கள். நம்முடைய சொந்த சுகம் அமைதிக்காக அவர்களை மன்னித்து விடுங்கள். ஒருபோதும் சூட்சுமமான பழி உணர்ச்சி கூடாது. இதனுடைய தொடர்ச்சி நாளை பார்க்கலாம். ஓம் சாந்தி.